ஸோ இது வந்து ஒரு மர்மமான பில்டிங்கு. ஆக்சுவலாக இந்த பில்டிங்கில் என்ன நடந்துச்சுன்னா, இங்கே வந்து ஒரு பொண்ணு வந்து சூசைட் பண்ணி இறந்துட்டா சொல்கிறாங்க. சூசைட் மட்டும் கிடையாது, ரீசெண்டாக வந்து 12 மணிக்கு மேலே யாரோ வந்து வராங்களாமா நைட்டில். ஆனால் யார் என்னன்னு சொல்லி தான் தெரியல. பேசாத, ரொம்ப ஆபத்தானதும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போய் எடுத்துட்டு ரீசெண்டாக தான் இந்த இடத்துல வந்து நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து தெரிய வந்துச்சு ஒருத்தர் மூலமாக. ஓகே, நான் உங்கள்கிட்ட சொல்ல, ஏன்னா நான் சொன்னால் நீங்கள் பயந்துருக்கேன்னு சொல்லி தெரியும். அதுதான் நோண்டி கேட்குறேன்னு சொல்லி நானுமே இப்போ அமைதியாக வரேன். ஏதோ ஃபாலோ பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு லேட்டாக. உங்களுக்கு எதாவது அந்த மாதிரி தோணுதா? அதிர்ச்சியான விஷயங்கள்லாம் நான் ரீசெண்டாக கேள்விப்பட்டேன் ஒருத்தர் மூலிமா. எனக்கு அது நினைச்சது நான் ஆல்ரெடி இந்த லொக்கேஷன் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். ஆனால் அப்போ சொன்ன கதை வேறு. ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்து இங்கே வேறு ஒரு விஷயமும் நடந்துட்டு இருக்கதான் வந்து சொன்னாங்க. எனக்கு அதுதான் வந்து லைட்டாக பயமாக இருக்குது. நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் கூஸ்பம்ஸ் வீடியோ. ஸோ கைஸ், இந்த பில்டிங் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இது வந்து எனக்கு புதுசு கிடையாது. ஸோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து நானும் ஜியோவும் வந்து இங்கே ஆல்ரெடி எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு மர்மமான பில்டிங்கு. ஆக்சுவலாக இந்த பில்டிங்கில் என்ன நடந்துச்சுன்னா, இங்கே வந்து ஒரு பொண்ணு வந்து சூசைட் பண்ணி இறந்துட்டா சொல்கிறாங்க. சூசைட் மட்டும் கிடையாது, அதாவது சூசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்து இங்கே கொலை பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது சில மர்மமான விஷயங்கள்லாம் நாங்கள் அந்த வீடியோலையுமே கேப்சர் பண்ணியிருக்கோம். ஸோ கைஸ், இந்த இடத்துல வந்து ரீசெண்டாக வந்து 12 மணிக்கு மேலே யாரோ வந்து வராங்களாமா நைட்டில். ஆனால் யார் என்னன்னு சொல்லி தான் தெரியல. ஸோ ஒரு சில பேர் வந்து பார்த்துருக்காங்க. ஒரு மர்மமான ஒரு பில்டிங் தான் இது. ஸோ இன்றைக்கி வந்து நானும் குட்டி புள்ளி மட்டும் தான் வந்திருக்கோம். ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து டைம் கிடையாது. எங்களால் வந்து ரொம்ப நேரம் இந்த இடத்துல வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணவும் முடியாது. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 20-30 மினிட்ஸாக இங்கே இருக்க முடியும். ஏன்னா வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு லொக்கேஷனாக இருக்குது. இப்போ குட்டி புள்ளிக்கிட்ட ஒரு சில வார்த்தைகள் கேட்போம். நாங்கள் உள்ளே வரும்போது எங்களுக்கு சின்ன சின்ன சவுண்ட்ஸ்லாம் எங்களுக்கு கேட்டுச்சு. எனக்கு பேயினா கூட ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே யாரோ ஆளுங்களை பார்த்த மாதிரி எனக்கு வந்து அந்த ஆளுங்களை யாரோ பார்த்த மாதிரி எனக்கு சில விஷயங்கள் ரீசெண்டாக பின்னாடியே யாரோ ஃபாலோ பண்ணி வந்த மாதிரி நல்லா. ஆமாம், ஏன்னா நைட்டு நம்ம 12 மணிக்கு மேலே தான் வராங்க. இப்போ டைம் கரெக்டாக 1 மணி ஆகுது. ஸோ இன்றைக்கி இங்கே யாரோ இருக்கிறதுக்குமே அதிகமான சான்ஸ் இருக்குது. ஸோ வளர சொண்டு நான் கிட்டத்தட்ட என்னோடய சேனல் ஸ்டார்ட் பண்ணி நான் இந்த இடத்துக்கு வந்து ஒரு 8 months 9 months முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வந்திருந்தேன். ரேண்டமாக தான் வந்தேன். இந்த லொக்கேஷன் பக்கத்தில் போக தான் நான் எதுவும் அதிகமாக கேஜெட்டும் எனக்கு வெறும் ஆனிட்ரேஷன் மட்டும் வச்சு தான் அந்த வீடியோவில் நான் மூவ் பண்ணியிருந்தேன். ஸோ ப்ரோ சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் இந்த டைமில் யாரோ ஆள் நடமாட்டங்கள் அதிகமாக இருக்குது 100%. அதுவும் இல்லாமல் நான் ஒரு 9 months முன்னாடி இந்த இடத்துக்கு வந்திருந்தேன். அப்போது நான் ஒரு பிளாக் மேஜிஷியன் வந்து பார்த்திங்கன்னா கேப்சர் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ எண்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட்டாக நான் சொல்லியிருப்பேன் அந்த பிளாக் மேஜிஷியனை கண்டுபிடிச்சி எதனா நம்ம பண்ணுறோன்ட்டு. அதுவும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக ப்ரோ நம்ம வந்து இந்த இடத்துல வீடியோ எடுத்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அப்போ அவர் ஒரு சிலர்கிட்ட விசாரிச்சதில் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு 1 மணி 2 மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஆள் நடமாட்டங்கள் அதிகமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த பேய் கூட யாரோ பேசுகிறாங்க, வராங்க போகிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தார். அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் நம்பினதுக்கான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, நாங்கள் கார் அங்கே பார்க் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு மேலே தாண்டி வந்துவிட்டோம். ஒரு தென்னந்தோப்பு மாரி ஒன்று இருந்தது இல்லை ப்ரோ, அதை தாண்டி நார்மலாக வந்துட்டு இருந்தோம். அது வரைக்கும் எந்த சவுண்டு கேட்கல. ஆனால் அந்த தென்னந்தோப்பு தாண்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யாரும் நம்மளை ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல். வேறு அப்படியே பதுங்கி நடந்து வந்தா இருக்கும்ல, அந்தமாரி யாரும் எங்களை ஃபாலோ பண்ணி வந்தாங்க. கரெக்டு. அதேமாரி சேம் அதேமாரி யாரோ எங்களை ஃபாலோ பண்ணி வரும்போது ஓகே நம்ம நார்மலாக நான் எதுவும் கண்டுக்கல. நான் தான் பின்னாடி வரேன், நைட் விஷன் வச்சு பார்த்துட்டு வரேன். எதுவும் சரியாக தெரியல. ஆனால் பதுங்கி யாரோ ஃபாலோ பண்ணி வர மாதிரி தெரிஞ்சுது. ஓகே, எது வந்தாலும் நம்ம போய் பார்த்துப்போம் வீடியோ எடுத்தது. அப்புறம் அப்படி வீடியோ நடுவில் வந்துன்னா கண்டென்ட் ஆகும்ட்டு நாங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்துவிட்டோம். சவுண்ட்ஸ்லாம் கேட்டது எதுவுமே கண்டுக்கல. நாங்கள் மட்டும் ஃபாஸ்ட்டாக வந்துட்டோம். ஓகே, பார்ப்போம் என்ன நடக்குதுன்றது. சரியா, போகலாம் ப்ரோ. Let's go. டீப்லி நைட் விஷன் கரெக்டாக செட் பண்ணி ஃப்ரேமை. மழை வரப்போகுது. ஸோ பார்த்து ஜன்னல் வேணாம் எதுக்கு இந்த ரிஸ்க்கு? அப்பா பார்த்து எனக்கு ஆல்ரெடி ஸ்லிப்பரில் ஃபுல்லாக முள்ளு குத்திருக்கான். ஃபுல்லாக வந்து போ பேசுறதுக்கே டைம் கிடையாது. சவுண்ட்ஸை மட்டும் கேப்சர் பண்ணி எக்ஸ்ட்ரீமாக நடக்கும்னு நினைக்கிறேன். என் மனசு உள் குத்தேன். சவுண்டு கேட்குதா? கரெக்டாக நாயும் கரெக்டாக தான் கிடைக்குது. இது நம்மளை கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு யாரோ. முள்ளு ப்ரோ.
இப்போ நான் வந்துடுறேன். பார்த்து ப்ரோ, பார்த்து லைட்டும் இல்லை, டார்ச்சும் இல்லை, ஒரு மயிரும் இல்லை, இருக்குல்ல. உள்ளே போகலாமா? கீழே பூச்சி சவுண்ட் தெரியல, ஏதோ நம்ம இருந்தது. சேஃப்டி நிற்கும் ப்ரோ. வச்சு பார்த்து ப்ரோ. அங்கே இங்கேருந்தா யாரோ நம்மளை ரொம்ப நேரமாக எட்டி பார்த்துட்டு இருக்க மாதிரியே இருந்துச்சு. போட்டுப்பீங்க இந்த ஜன்னலில் நீங்கள் கரெக்டாக நைட் விஷன் செட் பண்ணுறீங்க. நான் கரெக்டாக பார்க்குறேன். இங்கேருந்து யாரும் நம்மளே இங்கே பார்த்துருந்தா வாட்ச் இந்த நோட் அவுட் எப்படி இருக்கும்? ஆமாம், இந்த இடத்துல நம்மளே யாரும் நோட் அவுட் வந்து இருந்தாலும் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருந்துச்சு. மேபி இருந்தாலும் இருக்கலாம், யார்ட்டா வாய்ப்பு. ஏன்னா இந்த இடமும் அந்த மாதிரி இல்லை, இருக்க வாய்ப்பு இருக்குது 100%. சேஃப்டி எடுக்கணும். ஏன்னா இன்னொன்று நம்ம உள்ளே இறங்கிறதுக்கு ஒரு தடவை யோசிச்சோம். இப்போ இங்கே இறங்குறது தான் கொஞ்சம் கஷ்டம். அதுதான் சொல்கிறேன். இறங்கிட்டு அப்புறம் யார் ஏற முடியாமல் பிரச்சனை ரொம்ப கஷ்டம். லைட்டு வேறு இல்லை, எனக்கு பயமாக இருக்குது. வேறு எதுவும் இல்லை. லைட் இருந்துச்சுன்னா கூட பரவாயில்ல. இறங்கிட்டு போனேன். பார்த்து சேஃப்டி ப்ரோ. மழை பெஞ்சது கொஞ்சம் சருக்கும் கால் அப்படியே. ஆமாம், எனக்கு லைட் மட்டும் கரெக்டாக படிக்கட்டு சறுக்குச்சு. இருந்தது ப்ரோ. எனக்கு ஏதோ சவுண்டு கேட்டுச்சு. ஏதாச்சும் இருந்தீங்கன்னா எங்கிட்ட இப்போ பேசலாம். ஆள் இருக்க வாய்ப்பு பார்த்து இந்த ஸ்டண்ட்டு போடுற டைம் கிடையாது. அவரு எப்படி போய் பார்ப்போமா? லைட்லிங்களா ஃபஸ்ட்டு இறங்குறேன். பார்த்து சேஃப்டி. பார்த்துட்டு பண்ணுறதுக்காக நாங்கள் என்னென்னவோ பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸ்டண்ட்டு ஜாக்கி சான் மாதிரி பண்ணி ஸ்டண்ட்டு மாஸ்டர்னா உயிரை பானையை வச்சு எடுத்துகிட்டு இருக்கோம். டாச்சிங்களா? இல்லை, இது எட்டி பார்த்தா இருந்துச்சு. மழை பிறந்தியா? ஒரு வீடியோவும் உயிரை கொடுத்து எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்க்குறவங்க எல்லாத்தையும் லைக் போட்டு பாருங்க. என்டர்டெயின் பண்ணுன்றதுக்காக நான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்துகிட்டு இருக்கோம். இது மட்டும் பிடிக்கிறீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. பார்த்து ப்ரோ, ஸ்லிப் ஆனால் உசுறு போ. இருங்க பார்த்து. எப்படி இருக்கியா? நான் ஃபஸ்ட்டு இறங்குறீங்க. லைட் அடி. இது சூனிலாம் பண்ண மாதிரி இருக்கு பாருங்க அந்த இடத்துல. அங்கே பாருங்க. ஆமாம், என்ன அது? இல்லையா? பார்த்து அங்கே தான் கீழே குதிக்கணும்னு நினைக்கிறேன். குச்சிட்டுமா? நான் இது வேண்டாம் சொல்லதை கேளு. காலு கீழே உடஞ்சுன்னா அவ்வளோதான். உங்கள் வீட்டுக்கு யார் பதில் சொல்லுவா? அவங்க அம்மாவுக்கு. ஓகே கால்னா உடையாது ப்ரோ. என்ன சவுண்டு கேட்குது உங்களுக்கு? கேட்குதுமா? அமைதியாக எங்கே போகிறீங்க? இங்கே குதிக்கலாம். இருக்கு கல் இருக்கு ப்ரோ இங்கே. அப்படி கல்லுலாம் இறங்க முடியும். இங்கேருந்து அப்படியே குதிச்சலாம். ஓ, குச்சிடுறீங்களா? ஆமாம் ப்ரோ. வேணாம் ப்ரோ. ஏன்? ஏதோ சவுண்டு கேட்குது. யாரும் அங்கே எட்டி பார்க்குற மாதிரி இருக்கு. தலை பார்த்தீங்களா? எனக்கு அந்த இடத்துல யாரும் எட்டி பார்த்தாங்க ப்ரோ. இங்கேயா? ஆமாம், நான் தான் சொல்கிறேன். நீங்கள் இங்கே இறங்க சொல்லி நாங்கள் மேலே யாரும் பார்த்தா மாதிரி இருந்துச்சு. மேலே யாரும் பார்த்தா மாதிரி இருந்துச்சு.
இப்போ வரேன் திருப்பியும். எதுவும் தெரியல எனக்கு ப்ரோ எனக்கு தெரிஞ்சு யாரை எட்டி பார்த்தாங்க. லைட்டு வெளிச்சத்தில் நான் பார்த்துட்டு எனக்கு சரியாக தெரியல. சரி வா வா வா. இப்போ இறங்குவீங்களா? இருங்க இங்கே காட்டுங்க. நான் நைட் கேமரா மட்டும் அந்த சின்னதாக இது பாருங்க, இது தூண் பிடிச்சிட்டு இது ஊனிட்டு இறங்கிறதா பாருங்க. நான் பார்த்துக்கிறேன். ப்ரோ 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 பார்த்து ப்ரோ. ஓ மை காட். இது கொஞ்சம் சூதானமாக பண்ணிங்க. அப்படியே பார்த்து பார்த்து ப்ரோ. லைட்டு கொஞ்சம் ஆச்சுன்னா அப்படியே எதுக்கு அந்த முனையில குதிக்கிற? கண்ணாடி கண்ணாடி இருக்க போதாங்க. இப்படி வா. இருங்க இங்கே இங்கே இது ஊனிக்கிறேன். வரப்போகுது. மாட்டிக்க போகிறோம் உள்ள. எப்படி வா வா வா. கண்ணு தெரியும் லைட்டாக காட்டுங்க. ஓகே சூப்பர். போகலாமா? யாராச்சும் உள்ள ஆள் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு வெளியே வந்துடுங்க. ஆள் இருக்க வாய்ப்பு இல்லை. நாங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு இருக்கோம். ரொம்ப நாள் முன்னாடி உங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். உங்களை ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இன்கேஸ் உள்ள யாராச்சும் இருந்தீங்கன்னா ஜர்க்கூடாத பின்னாடி ஜெர்க்கு அப்படின்னு நல்லா இருக்கும் உள்ள. பயங்கரமாக இருக்கு. நான் கவனிச்சேன். இது நான் இங்க பாக்ஸ் இருந்தது ப்ரோ. இப்படி இருந்தது ப்ரோ. இப்படி இருந்தது. நான் எதுவுமே பார்க்கலையா? இப்படி எப்படி இருக்குது? யார் இங்க அழுவது? நான் உங்க பேர் தெரிஞ்சு ஆசைப்பட்டேன். நான் அதனால தான் உங்களை பார்க்கறதுக்காக ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ வந்திருக்கேன். உங்க பேர் என்னன்னு சொல்லி சொல்ல முடியுமா? எங்களை பார்த்து நீங்க பயப்பட வேண்டாம். நான் கூட ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி வந்திருந்தேன். உங்களை ஏதோ அந்த பில்லி சூனியம் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வச்சு ஏதோ அடக்கிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். மேபி எனக்கு தெரியல சரியா. நீங்க அப்ப சொல்ல முடியாத விஷயத்த இப்ப முடிஞ்சா எங்க கிட்ட சொல்ல ட்ரை பண்ணலாம். கேக்குதா? அமைதியா இருக்கு. எதுக்கு நீங்க அழுவீங்க? உங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் ஏதாவது இருக்கா? உங்களை யாராவது இந்த இடத்துல அந்த பில்லி சூனியம் அந்த மாதிரி விஷயங்கள் எதனா வச்சு அடக்கி வச்சிருக்காங்களா? நீங்க கொஞ்சம் அழுவும் சொல்லுங்களேன். தர முடியுதா? அக்காவா? உங்களுக்கு உங்க அக்காவை பார்க்கணுமா? நீங்க உங்க அக்காவை நினைச்சு ஃபீல் பண்றீங்களா? எதுக்கு இவ்வளவு இந்த மோசமான இடத்துல வாழ்ந்துட்டு வரீங்க? நீங்க நிம்மதியா வேற ஏதாவது சந்தோஷமா இங்கே போய் வாழலாமே. நீங்க இறந்துட்டே நீங்க கஷ்டப்படணுமா? சொர்க்கத்துக்கு போலாமே. எதுக்கு இன்னும் நீங்க நரகத்தை இந்த இடத்துலயே இருக்கீங்க? உங்களுக்கு நிறைய ஆசைகள் எதனா இருக்கா? கிட்டத்தட்ட ரொம்ப நாளா நீங்க இந்த இடத்துல இருக்கீங்க, எனக்கு நல்லாவே தெரியும். நான் ஒரு 1 இயருக்கு முன்னாடி வந்தப்பவே
எல்லாருமே கேட்டு நான் எகிரி கூட போக பிடிக்க முடியாது ப்ரோ. ஜனங்கள் தான் ஓட போட்டு நம்ம எங்களால் வெளில போக முடியாது, தெரியுமா இல்லையா? எக்ஸிபிஷன் போக முடியும். நம்மகிட்டே பேசுகிறாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், நம்மகிட்ட இல்லை, வேறு யார்கிட்டயே பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம கிடையாது, அழுகுறாங்க. இப்போது கொஞ்ச நேரம் அமைதியாரு. இப்போ நம்ம இங்கேருந்து எப்படி வெளில போகிறதாலும் பார்க்கணும். அவசரப்பட்டால் மாட்டிப்போம், நம்ம பொறுமையாக தான் இதை ஹேண்டில் பண்ணி ஆகணும். ஒரு ஆள் தான் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஆமாம் ஆமாம், கொஞ்சம் நம்ம சேஃப்டிக்கோசம் ஒரே ஒரு பக்கெட் மட்டும் கையில் எடுத்துக்கணும். கொஞ்ச நாள் யோசி. பக்கெட்டை மட்டும் கையில் எடு. எடுக்க முடியா? போயிடலாம். வேண்டாம். கேப்சர் பண்ணிட்டேன். அமைதியாரு. கத்தாத மாட்டி போனப்போ கத்தாத இரு, பொறுமையாக அனுப்பலாம். யார் இது மேலே? இப்போ அவங்கள பார்த்தேன். வா மேலே ஏறிடுவியா? இரு, கேமரா நான் வச்சு இல்லை வந்துட்டேன் இரு, அப்படியே கிளம்பிடலாம் மேலே. இந்த ரூமில் யாரோ இருக்காங்க. இரு அவசரப்பட இரு. இடி வேற இடிக்குது மேலே. வா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இருக்கும்போது என் வேணாம் இல்லை எப்படி பார்த்து சைடில் விழுந்தேன்னா அவ்வளோதான். இன்னும் எதுவுமே நீ பார்க்கல, இதுக்கப்புறம் தான் பார்க்க போகிறேன்.
ஸ்லிப்பர் சவுண்ட் கேட்குது. 2 பேரா ஒருத்தருக்கு தெரியல. ஏமா இருக்கு ப்ரோ. உட்காரு ப்ரோ. கேமரா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேமரா இங்கே ஒழிச்சு கூட வச்சுக்கலாம். கேமரா ஒழிச்சு நம்ம அதை அப்படியே கீழே போட்டு அதுக்கப்புறம் கூட எடுத்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம கேமரா எடுத்துகிட்டு போனால் நம்மளுக்கு டேஞ்சர். கேமரா ஒன்று வந்து வாய்ப்பு இருக்குது. ஆள் தெரியல. இங்கே கேமரா எடுத்துக்கலாம் போகிறாங்க. கொஞ்சம் நேரம் பேசாத இருக்கான் பக்கத்தில். யாரும் வராங்க யாருக்கா நீங்கள்? என்னக்கா பண்ணுறீங்க நீங்கள்? ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க? அக்கா யாருக்கா நீங்கள்? ஏன்க்கா இந்த மாதிரி பண்ணுறீங்க? யாரு யாருக்கா நீங்கள்? எதுக்கு இங்கே இருக்கீங்க? யாரு நீங்கள்? யாரு என்ன பண்றீங்க? அடிக்காதீங்க அடிக்காதீங்கக்கா அடிக்காதீங்கக்கா. கேமரா